ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். மே 3, 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். திதி த்விதீயை, இரவு 3:01 மணி வரை, பிறகு திருதீயை. நட்சத்திரம் விசாகம், காலை 7:09 மணி வரை, பிறகு அனுஷம். யோகம் வரியான், இரவு 10:27 மணி வரை, அதன் பின் பரீகம். கரணம் சைதுளை, மதியம் 1:54 மணி வரை, பிறகு கரசை, இரவு 3:02 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்திருக்குங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து எந்த ஒரு அவசரமும் இல்லாம ரொம்ப நிதானமா செயல்படணும். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால வீட்ல ரொம்ப அமைதியா ஓய்வு எடுக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. மனசுல தேவையில்லாத குழப்பம் வரலாம். எதையும் பெருசா எடுத்துக்காம பொறுமையா இருங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா வீட்ல இருந்தே வேலை செய்ய வேண்டிய சூழல் வரலாம். யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் போடவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு நாளா அமைய போகுதுங்க. எதையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செஞ்சு முடிப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால குடும்பத்தோட நேரம் செலவிட ரொம்ப விரும்புவீங்க. உங்களோட இந்த பொறுமையான அணுகுமுறை வீட்ல பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முயற்சிகளை பத்தி நண்பர்கள் கூட ஆலோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா வீட்ல இருந்தே வேலை செய்ய வேண்டிய சூழல் வரலாம். யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் போடவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்து மனசை குளிர வைக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்லா சாப்பிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்பவே அதிகமா வேலை செய்ய போற நாளுங்க. மத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த கூட உங்க ஐடியா மூலமா ரொம்ப சுலபமா முடிச்சு காட்டுவீங்க. உங்க பேச்சாற்றல் பல காரியங்களை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா பழகுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுவீங்க. பணவரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செலவுகளை ரொம்ப சுலபமா சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து உங்க வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும்.
உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடியும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். அது திங்கட்கிழமை எப்படி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பணவரவி சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செலவுகளை ரொம்ப சுலபமா சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து உங்க வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானுக்கு உகந்த நாளுங்க. அதனால எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு உங்க சாதுரியத்தால முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் பத்தி திட்டமிட ரொம்ப சாதகமான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழுவில்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செலவுகளை ரொம்ப சுலபமா சமாளிப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுது கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. வீட்டை சுத்தம் செய்யறது, பொருட்களை அடுக்கி வைக்கிறதுன்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டிருந்த வேலைகளெல்லாம் திங்கட்கிழமை எப்படி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுது கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்க போற நாளுங்க. உங்களை சுத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஃபோன் மூலியமா பேசி பழைய விஷயங்களை பகிர்ந்துப்பீங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். வெளியில கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளா அமையப் போகுதுங்க.
நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபமும் வெற்றியும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா வீட்ல பல வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கிறதால ரொம்ப நாளா வாங்க நினைச்சத வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வீட்ல விசேஷமான சாப்பாடு செஞ்சு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி தெளிவான திட்டம் போடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாட்களா செஞ்ச கடினமான உழைப்புக்கு ஒரு நல்ல ஓய்வு கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலியமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமை வேலைகளை பத்தின சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். நல்ல ஓய்வு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதிய கற்பனைகள் அதிகமா தோன்றும் நாளுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பத்தின எந்த டென்ஷனும் இல்லாம நண்பர்களோட பேசி சிரிச்சு பொழுது கடிப்பீங்க. பண விஷயத்துல தாராளமா இருக்கும். உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்க பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பு இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய வலிகள் எல்லாம் குறையும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, நேத்து மதியத்தோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லாம் முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான நாளா விடிஞ்சிருக்கீங்க. மனசுல இருந்த பாரம் டென்ஷன் எல்லாமே காத்துல பறந்துடும். ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்குவீங்க. வியாபாரத்துல நேத்து வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல லாபம் பாப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப லேசாகி அடுத்த வார வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பா பிளான் பண்ணுவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு பழையபடி சந்தோஷம் திரும்பிடும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா ஆரம்பமாகும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு இருக்கும்.
இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.